திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, மலர்மிசை அயனும் மாலும் காணுதற் கரிய வள்ளல், பலர் புகழ் வெண்ணை நல்லூர் ஆவணப் பழமை காட்டி, உலகுய்ய ஆண்டு கொள்ளப் பெற்றவர் பாதம் உன்னி, தலைமிசை வைத்து வாழும் தலைமைனம் தலைமையாகும். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுந்தரர் தேவாரத்தில் ஒரு பதிகம். இந்த பதிகத்தோட ஃபைல் உங்களுக்கு முன்னாடியே அனுப்பிச்சிருக்கேன். அது பிரிண்ட் அவுட் இருந்தாக்கா அதில் நீங்கள் குறிப்பெல்லாம் எடுத்துக்க வசதியாக இருக்கும். நம்ம போன முறை பார்த்தப்போ சுந்தரர் திருப்புகலூரில் பாடின பதிகத்தை பற்றி பார்த்தோம். அது தம்மையை புகழ்ந்தீச்சு பேசணும் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம். அதில் திருப்புகலூரில் சுந்தரருக்கு சங்கர்கள்லாம் பொன்னாலான கட்டிகளாக மாறி அந்த பொருளையெல்லாம் கொண்டு போய் தன்னுடைய மனைவியார் பறவையார் கொடுப்பார். அதை வச்சுட்டு அவள் அந்த பங்குனி உத்திரத்துக்கு வர்ற அடியார்களுக்கெல்லாம் உபசாரங்கள்லாம் பண்ணி அதெல்லாம் நல்லா பண்ணேன். அப்படியே அங்கே சில நாள் பல காலம் திருவாரூரில் இருந்து மற்ற கோயில்கள்லாம் பார்த்துட்டு அப்புறமா சுந்தரர் வேறு ஸ்தலங்களுக்கும் போகிறார். அப்படி அவர் போகிற ஸ்தலங்களில் ஒன்று நன்னிலம் அப்படிங்கிறது. இதுவும் திருவாரூருக்கு வடக்க ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஸ்தலம். இது நீங்கள் சில பேர் போயிருக்கலாம். இல்லைனாக்கா அடுத்த தடவை திருவாரூர் பக்கம் போனேன்னாக்க அதை சுற்றி ஒரு 20 கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ளே ஒரு 30-40 கோயில்கள் உள்ளன. அதெல்லாம் தரிசனம் பண்ணலாம். அதில் ஒன்று இந்த நன்னிலம். இந்த நன்னிலம் கோவில் மாடக்கோவில். மாடக்கோவில் அப்படின்னாக்க சுவாமி மாடியில் இருப்பார். இங்கே இந்தியாவில் சில கோயில்கள், தமிழ்நாட்டில் சில கோயில்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா கோயில்களும் தரமட்டத்தில் இருக்கும். தரையிலேருந்து ஒரு 3 படி 2-4 படி ஏறி போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் சில கோவில்கள் மாடக்கோவில்கள்னு பேர். அதில் தரையிலேருந்து ஒரு 15-20 படி ஏறி ஒரு மாடி அளவுக்கு போகணும். ஒரு மாடி அளவில் கோவில் இருக்கும், அங்கே சிவன் சந்நிதி இருக்கும். இது மாதிரி இருக்கிற அமைப்புக்கு மாடக்கோவில்னு பேர். மாடம்னா மாடி. அப்போது நீங்கள் போயிருக்கக்கூடிய கோயில்கள், இப்போ உதாரணமாக நீங்கள் மாட கோயில்கள்னாக்க இப்போ சிக்கலுக்கு போயிருக்கோம் வச்சுங்க. சிக்கல் சிங்காரவேலன்னு ரொம்ப பிரபலமான கோவில். அங்கே இருக்கிற கோவில் மாடக்கோவில். அது மாதிரி நன்னிலத்தில் இருக்கிற கோவில், அது மாதிரி கும்பகோணத்துக்கு பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்தில் திருநல்லூர்னு ஒரு ஸ்தலம் இருக்குது, அதுவும் மாடக்கோவில். இது மாதிரி மாடக்கோவில்னால் ஒரு 15-20 படி மேலே ஏறி சுவாமி சந்நிதிக்கு போகணும். அது மாதிரி இருக்கிற மாடக்கோவில்களில் ஒன்று நன்னிலம். அதனால இதுக்கு மாடக்கோவில் இல்லைன்னா பெருங்கோயில் அப்படின்லாம் சொல்லுவாள். இந்த பாட்டில் அவர் பெருங்கோயில் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாட்டு நமக்கு சொல்கிறதுக்கு இது ரொம்ப சந்த பாடல், இசையோட பாடக்கூடிய பாடல் இது. இந்த பதிகம் இது தானன தானதனா தானன தானதனா அப்படிங்கிற சந்தம். இது நீங்களாக படிக்கிறப்போ அது உங்களுக்கு அந்த சந்தத்தில் சொல்லி பழகின்றனாக்க உங்களுக்கு அது பாட்டு சுலபமாக படிக்க வரும், மனப்பாடமாகும். நம்ம முதல்ல பாட்டு கேட்போம், அதுக்கப்புறமா அந்த பாடலுடைய அர்த்தத்துக்கு போவோம். இது பாட்டு நமக்கு 2-3 வார்த்தை புரிஞ்சுடுத்தினாக்க பாட்டு ரொம்ப எளிமையாக புரிஞ்சுன்னு. இந்த பாட்டு தண்ணியல் வெம்மையினான் தலையில் கடை தோறும் பலி, பண்ணியல் மென்மொழியாரிட கொண்டு உழல் பண்டரங்கன், புண்ணிய நான்மறையோர் முறையால் அடி போற்றி செய்ப்ப, நன்னிய நன்னிலத்து பெருங்கோயில் நைந்தவனே. இந்த பதிகத்தில் அவர் இறைவனுடைய தன்மைகளெல்லாம் வர்ணித்து பாடுறார். இந்த முதல் இது தண்ணியல் வெம்மையினான்
அப்படின்னு இது இறைவனுடைய வர்ணனை, இறைவனுடைய குணங்களை சொல்கிறது. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்க, தன்னா குளிர்ச்சி, அது உங்களுக்கு தெரியும். தண்ணீர் அப்படிங்கிறதுலேருந்து வர்றது தன், அதில் இருக்கிற தண்ங்கிறது குளிர்ச்சின்னு அர்த்தம். அதனால இது தண்ணீர், நீருக்கு தண்ணீர்பா குளிர்ந்த நீர்னு. அது மாதிரி சந்திரனுக்கு தன்மதி அப்படின்பா, குளிர்ந்த சந்திரன் அப்படின்னு, குளிர்ந்த ஒளி உடைய சந்திரன் அப்படின்னு. அதனால இங்க தன் இயல் வெம்மையினான், குளிர்ச்சி பொருந்திய சூடு உடையவன் அப்படிங்கிறார். என்னது குளிர்ச்சி பொருந்திய சூடு அப்படின்னா ஒரு ஆக்சிமோரானா இருக்கும் அது. ஆனால் இறைவன் அப்படி பல முரண்களை தன்னுள் அடக்கியவன். அது எப்படி அப்படின்னா, அது பார்க்குற கோணத்தில் இருக்கு. அதாவது அவன் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு பண்ணுறவன். அதாவது துஷ்டர்களை அழிப்பான், அன்பர்களுக்கு அருள்வான். அது மாதிரி அந்த இதில் வெம்மைங்கிறது அப்படி அவனுடைய உக்ரத்தையும் அழிக்கிற தன்மையை காட்டுறது. தன்மை அப்படிங்கிறது அவனுடைய அருளை காட்டுறது, அடியவர்களுக்கு புரிகிற அருள். அதனால் இதை என்ன சொல்கிறான்னாக்க, இந்த இறைவனுடைய கருணையை ரெண்டு விதமாக சொல்கிறான். அதாவது அறக்கருணை, மரக்கருணை அப்படின்பா. அதாவது இறைவன் செய்கிறது எல்லாமே கருணை. அது நம்ம யாருக்கு போய் சேர்றதோ அதை எப்படி அவளுக்கு அது எப்படி பலன் கொடுக்குறதோ அதை வச்சு அது அறக்கருணை இல்லைன்னா மரக்கருணை அப்படின்பா. அதாவது இறைவன் நமக்கு ஒரு தாய் தந்தையாக இருக்காங்க. தாய் தந்தையர் எப்பவுமே தன் குழந்தைகளுக்கு நல்லது தான் செய்வா. ஆனால் அந்த நல்லது செய்கிறது அது குழந்தை செய்த செயலுக்கு தந்தபடி அது குழந்தைக்கு இன்பமாக இருக்கலாம், இல்லை குழந்தைக்கு துன்பம் கொடுக்குற மாதிரி தோணலாம் இல்லையா? இப்போ நம்ம குழந்தை ஒரு நல்லது பண்ணிச்சுனாக்க நம்ம பாராட்டுறோம், அதுக்கு ஒரு கட்டின முத்தம் கொடுக்குறோம். அதே குழந்தை துஷ்டத்தனம் பண்ணித்து தப்பு பண்ணித்து அப்படின்னாக்க அப்பா அம்மா அந்த குழந்தைய கண்டிப்பா, அதுக்கு டைம் அவுட் கொடுப்பா, அமெரிக்கா மாதிரி இருக்கிற இடத்துல இல்லையா? அது மாதிரி அன்போடு இருக்கிறது ஒன்று, கண்டிக்கிறது ஒன்று. அது மாதிரி இந்த அன்போடு இருக்கிறது தன்மை, கண்டிக்கிறது வெம்மை. அப்படி இறைவன் இரண்டு குணங்களையும் உடையவன் அப்படின்னு சொல்றார் இந்த பாட்டில். இது நீங்கள் திருவாசகத்தில் சிவபுராணம்னு ஒரு பகுதி இருக்குது, முதல் பகுதி அது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு அது பெருசாக போகும், நீளமாக போகும். அது உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது சிவபுராணம், அது பலரும் பாராயணம் பண்ணுற ஒரு பகுதி அது திருவாசகத்தில். அதில் ஒரு இடத்துல அவர் சொல்கிறார், அந்த பாட்டில் சிவபுராணத்தில், வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா அப்படின்னு ஒரு சொற்றோட ஃப்ரேஸ் வரும். அதில் வெய்யாய் தனியாய் அப்படின்னா அதே அர்த்தம் தான். வெய்யாய்னா சூடாக இருக்கிறவனே, தனியாய்னா குளிர்ச்சியாக இருக்கிறவனே இல்லையா? அந்த வெய்யாய் தனியாய்னு மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில் பாடுறார். அதே கருத்து இங்கே சுந்தரர் தேவாரத்தில் தண்ணியல் வெம்மையினான் அப்படின்னு சுந்தரர் பாடுறார். அதே கருத்து. அது ஒரு குணம், இறைவனுடைய ஒரு குணம். அது தண்ணியல் வெம்மையினான். அடுத்தது அவனுடைய குணாதிசயங்களில் வேற என்ன இருக்கு? தலையில் கடைதோறும் பலி பண்ணியல் மென்மொழியாரிட கொண்டு உழல் பண்டரங்கன். அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தலைனா மண்டையோடு, பிரம்மாவோட மண்டையோடு அது இல்லையா? அந்த சிவன் கையில் பிரம்மாவோட மண்டையோடு இருக்கும், அதில் அவர் பிச்சை எடுப்பார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் புராண கதைகள். அது என்ன, அதுதான் இங்கே சொல்றார். கடைதோறும் அப்படின்னா, கடைனா வாசல். நமக்கு இப்பெல்லாம் கடைனாக்க பொருள் வாங்குற கடை ஒன்று தான் ஞாபகம் வரும். ஆனால் கடை அப்படின்னாக்க வாசல். அதனால கடைதோறும்னா வீடு வீடா, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நின்று கையில் மண்டையோட்டை தின்னு ஒவ்வொரு வீடு வீடா போய் வீட்டு வாசலில் நின்று பண்ணியல் மென்மொழியாரிட பலி கொண்டு உழல் பண்றாங்க. அதனால் பன்னியல் மென்மொழியார், அங்கே இருக்கிற இறைவன் மண்டையோட்டை எஞ்சுன்னு பிச்சை எடுக்கிறான். அவன் ஒரு வீட்டு வாசல்ல இருந்து பிச்சை எடுக்கிறப்ப வீட்டிலேருந்து பிச்சை இடுவது பெண்கள் தான் இடுவா. இன்றைக்கும் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு
பிச்சைக்காரனோ இல்லைனாக்கா ஒரு அடியாரோ தவசியோ யாரோ பிக்ஷை வாசலில் வந்தாக்க பெண்கள் தான் அவர்களுக்கு உணவு விடுவார்கள். அதனால இங்கே அதான் சொல்றார், பன்னியல் மென்மொழியார். அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னாக்க மென்மொழி, மென்மையான மொழி பேசுகின்றவர்கள், கடிஞ்சு பேச மாட்டா, இனிமையான மொழி பேசுவார்கள். அது எப்படிப்பட்ட இனிமைனாக்க பண் இயல் மென்மொழி. அவ பேசுறதே அப்படியே அப்படி இசையோட பாடுற மாதிரி, ராகத்தோட பாடுற மாதிரி அப்படி ரொம்ப இனிமையா இருக்குமா. அதனால அந்த பண் போன்ற இசையுடைய இனிய மொழி பேசுகின்ற பெண்கள் பலியிடுவார்கள். பலினா பிச்சை, அப்படி பிச்சை இடுவார்கள். அந்த பிச்சையை மண்டையோட்டில் ஏஞ்சிட்டு உழல் பண்டரங்கன், உழல்தல்னா திரியறது, அங்க எங்க போறது, சுத்துறது, அலையிறதுங்கிறோமே, அதான் உழல்தல். அப்படி வீடு வீடா போய் பிச்சை வாங்கிட்டு திரிஞ்சுட்டு இருக்கான் அந்த சிவருமான். அவன் எப்படிப்பட்டவன்? பண்டரங்கன். பண்டரங்கன்னாக்க பாண்டுரங்கன் அப்படின்னு நினைச்சக்கூடாது. ஏன்னா நீங்க எல்லாருக்கும் பொதுவாக பாண்டுரங்கன் அப்படிங்கிறது தான் நமக்கு சட்னு வரும், புழக்கத்தில் இருக்கிற வார்த்தை. ஆனா பண்டரங்கன் அப்படின்னாக்க, பண்டரங்கம் அப்படிங்கிறது ஒரு கூத்து இல்லையா. நமக்கு எப்படி பாட்டுல ராகங்களுக்கு வெவ்வேறு பேர் இருக்கோ, அது மாதிரி கூத்துல வெவ்வேறு நாட்டிய வகைகளுக்கு வெவ்வேறு பேர் உண்டு. அதுல பண்டரங்கம் அப்படின்னு ஒரு கூத்து. இது சிவபெருமான் முப்பரம் மரிச்சப்போ பண்டரங்க கூத்து ஆடினான் அப்படின்னு குறிப்பு இருக்கு சிலப்பதிகாரத்தில், அப்படின்னு நான் உரையில படிக்கிறேன். அதனால பண்டரங்கம்னா ஒரு வித கூத்து, அந்த கூத்தை ஆடுகின்றவன் பண்டரங்கன். அதனால இந்த பண்டரங்கம்ங்கிற கூத்து ஆடுற சிவபெருமான் அவன் என்ன பண்றான்? பிரம்மாவோட மண்டையோட்ட கையில் ஏஞ்சிட்டு வீடு வீடா போய் பெண்கள்லாம் பிச்சை இட்டு அதை வாங்கிட்டு திரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு இந்த ஃப்ரேஸுக்கு அர்த்தம். அந்த சிவபெருமான் எங்க இருக்கான்? அந்த சிவபெருமான் நன்னிலத்து பெருங்கோயில் நைந்தவனே. அப்படின்னா நன்னிலம்ங்கிற ஊர்ல ஒரு பெரிய மாடக்கோவில் இருக்கு. அந்த மாடக்கோவில்ல விரும்பி வீற்றிருக்கிறான் அந்த சிவபெருமான். அந்த நன்னிலம் எப்படிப்பட்ட நன்னிலம் அப்படின்னாக்க, புண்ணிய நான்மறையோர் முறையால் அடி போற்றி செய்ப்ப. அந்த ஊர்ல நிறைய வேதமோதகர அந்தணர்கள் இருக்கிறார்கள். அந்த வேதமோதர அந்தணர்கள் எப்படிப்பட்டவர்கள்? புண்ணிய நான்மறையோர். இந்த புண்ணியம்ங்கிறது நான்மறைக்கும் சொல்லலாம், இல்லை அந்த நான்மறை சொல்ற அந்தணர்களுக்கும் சொல்லலாம். புண்ணியமே வடிவான வேதங்களை ஓதுகின்ற அந்தணர்கள் இருக்கார்கள். அந்த அந்தணர்கள் முறையால் அடி போற்றி செய்ப்ப. முறைனாக்க ப்ராப்பர்லின்னு அர்த்தம். முறையால்னா ப்ராப்பர்லி, விதிப்படி. இறைவனை எப்படி வழிபடணும், பூஜைக்குரிய விதிகள்லாம் இருக்கு. அது நம்ம கோயிலில் பார்க்குற பூஜைகளில் பார்க்கலாம், இல்லை வீடுகளில் ஒரு பூஜை பண்ணாலும் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட முறைப்படி அங்கே இடத்த சுத்தம் பண்ணி இறைவனை வரவழைச்சு, அப்புறம் இறைவனுக்கு உண்டான மரியாதைகள்லாம் பண்ணி, தூப தீபாராதனை எல்லாம் பண்ணி, நைவேத்தியம் பண்ணி, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி விதிப்படி போற்றி இசைப்ப. போற்றி இசைப்ப அப்படின்னு ஒரு வார்த்தையா இருக்குது. போற்றி இசைப்ப அப்படிங்கிறது போற்றி இசைப்பன்னு வர்றது. அப்படின்னா இறைவனை துதிக்கிறார்கள். போற்றி இசைப்ப, போற்றின்னு இறைவனை துதிச்சு, அப்படி நன்னிய, அப்படி அவரெல்லாம் வழிபட, அடைகின்ற, நன்னுதல்னா கிட்டக்கு போறது, அடையிறது, ரீச் அப்படிங்கிறோம் இல்லையா, அடைதல். அப்படி அந்த நான்மறையோர்கள்லாம் அடைந்து வணங்குகின்ற நன்னிலம்ங்கிற ஊர்ல இருக்கிற மாடக்கோவில்ல இருக்கிற சிவபெருமான் அப்படின்னு இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதுல உங்களுக்கு இப்ப கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். மியூட்ல இருந்தாலும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, இப்ப அடுத்தாப்புல ஒரு 2-3 பாட்டு நம்ம நேரடியாக சேர்ந்து கேட்டுடுவோம். அப்புறமா அந்த பாட்டுகளோட பொருள்களுக்கு போவோம். பைம்பொழில் இப்ப 2ஆம் பாட்டு, வலங்கிளர் மாதவம் செய் மலைமங்கை
ஓர் பங்கினனாய் சலம் கிளர் கங்கை தங்க சடை ஒன்றிடையே தரித்தான். பலம் கிளர் பைம்பொழில் தன் பனி வெண்மதியைத் தடவ நலம் கிளர் நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. இந்த பதிகத்தில் எல்லா பாட்டுகளுமே நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனேன்னு முடியும். இந்த பதிகம் முழுக்க ஒவ்வொரு பாட்டிலும் இறைவனுடைய தன்மைகளை வர்ணிச்சு பாடுறார், விரிச்சு பாடுறார். அதனால் இந்த பாட்டை பார்த்தோம்னா அதில் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். வலம் கிளர் மாதவம் செய் மலைமங்கை ஓர் பங்கினனாய். மலைமங்கைனா பார்வதி, இமவான் மகள் பார்வதி. அதனால மலைமங்கை, அவளை ஒரு பங்கு உடையவன் சிவபெருமான். அந்த மலைமங்கை எப்படி ஒரு பங்கு உடையவன், அந்த மலைமங்கை யார், எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறது முதல் 2 வார்த்தைகளில் சொல்றார். வலம் கிளர் மா தவம் செய். மாதவம்னாக்க நீங்க நம்ம பேச்சில் பொதுவான புழக்கத்தில் இருக்கிறது மாதவன் அப்படின்னா, மாதவம் அப்படின்னாக்க இந்த மாதவன் அப்படிங்கிறது விஷ்ணுவோட நாமங்களில் ஒன்று அப்படின்னு நம்ம பொதுவாக நம்ம மனசில் இருக்கும். ஆனால் தேவாரத்தில் மாதவம் அப்படின்னு வந்தாக்க அது மா தவம் அப்படிங்கிற 2 வார்த்தை அதோட சேர்ந்து வருது மாதவம். அப்படி மாதவம்னாக்க பெரிய தவம், சிறந்த தவம் அப்படின்னு அர்த்தம். வலம் கிளர் மா தவம் செய். வலம்னாக்க வலிமை, ஆற்றல், வெற்றி இப்படின்லாம் உண்டு. அதனால வலம் கிளர் மாதவம் செய் அப்படின்னா ரொம்ப பெரிய தவசு பண்ண பார்வதி. எதற்காக? இறைவனை அடைய வேண்டும்ங்கிறதுக்காக பார்வதி பெரிய தபஸ் பண்ணா. நான் சமீபத்தில் இந்த சிவாஷ்டகம்னு ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு, அதோட அர்த்தத்தை பார்த்துன்னு இருந்தேன். அதில் அப்பர்ணா கலத்திரம் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வரும். அதில் அப்பர்ணா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னு போய் பார்த்தேன். பர்ணம் அப்படின்னா இலை, அப்பர்ணான இலையை கூட சாப்பிடாதவள் அப்படின்னு அர்த்தம். தவம் செய்கிறவர்கள் நம்மெல்லாம் பால், தயிர், நெய், வெண்ணெய், பருப்பு, அரிசி இப்படியே பல விஷயங்களை போட்டு சமைச்சு அதில் உப்பு, நெய் போட்டு தாளிச்சு கொட்டி ஜம்னு வகை வகையாக சாப்பிட்றோம் நம்ம. ஆனால் தவம் செய்கிறவர்கள் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டேன். தவம் செய்கிறவர்கள் காட்டில் ஒரு பர்ணசாலை அமைச்சுட்டு அங்கே இருக்கிற காய்களையும் கிழங்குகளையும் கனிகளையும் சாப்பிடுவா. அப்படி இயற்கையாக காட்டில் என்ன கிடைக்குமோ அதை வச்சுன்னு சாப்பிடுவா. சாத்வீகமான உணவாக சாப்பிடுவா தவம் செய்கிறவர்கள். அதில் இன்னும் நம்ம புராணங்களை படிச்சிருக்கோம். இது மாதிரி இன்னும் தபஸ் பண்ணாவா வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவா, இல்லைன்னா அப்படிலாம் இருக்குது. இப்போ நம்ம சிறுத்தொண்டர் நாயனார் வரலாற்றை பார்த்தோம், பெரிய புராணத்தை இந்த திருத்தொண்ட தொகையை பார்த்தப்ப, அடியார்கள் வரலாற்றை பார்த்தப்ப சிறுத்தொண்டர் வரலாற்றை பார்த்தோம். அதில் சிவபெருமான் ஒரு காபாலிகரா ஒருவர், அடியவரா. காபாலிகரா சாப்பிட ஒருவர், அடியவரா. அப்போ அவர் சொல்லுவார், சிறுத்தொண்டர்கிட்ட அவருக்கு தனக்கு என்ன மாதிரி சாப்பாடு வேணும்னு சொல்லுவார், உணவு வேணுங்கிறதுக்கு விரித்து சொல்லுவார். அப்போ சொல்லுவார் அவர், நாங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தரம் தான் சாப்பிடுவோம் அப்படிம்பார். அதனால் அப்படி தபஸ் பண்ணுறவா அப்படி நெடுங்காலத்துக்கு உண்ணாமையும் தபஸ் பண்ணுவா. அது மாதிரி இந்த அப்பர்ணா அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னாக்க, பார்வதி தவம் செய்கிறப்போ அந்த இலை, காய், கிழங்கு இதெல்லாம் சாப்பிடுவாள், கனி இதெல்லாம். அப்படி அந்த இலையை கூட சாப்பிடலாம் ஆகும், அப்படி தவம் பண்ணா. அப்படி இலையை கூட சாப்பிடாம தவம் பண்ணதுனால தான் அவளுக்கு அப்பர்ணா அப்படின்னு பேர் வந்தது. இன்னைக்கு நம்ம அப்பர்ணான்னு பல பேர் வச்சுட்டு இருக்கா, ஆனால் பேருக்கு அர்த்தம் நமக்கு தெரியாது பொதுவாக, அதனால சொல்கிறேன். அது மாதிரி இலையை கூட சாப்பிடாம பார்வதி தேவி இறைவனை நோக்கி தவம் செய்தாள். அதனால் அவளுக்கு அங்கே அப்பர்ணா கலத்திரம் அப்படின்னு அப்பர்ணாவை மனைவியாக உடையவன் அந்த பாட்டில் வரும். இங்கே அதே தான் சொல்கிறார், வலம் கிளர் மாதவம் செய் மலைமங்கை. அப்படி ஒரு பெரிய தபஸ் பண்ணினா பார்வதி தேவி இறைவனை அடையணும்னு. அப்படி தபஸ் பண்ணி இறைவனை அடைந்து இறைவனில் உடலில் ஒரு பாதியாக இருக்கா பார்வதி. அதுதான் அந்த முதல் அடிக்கு அர்த்தம். வலம் கிளர் மா தவம் செய் மலைமங்கை ஓர் பங்கினனாய், ஒரு பங்குடைய, ஒரு பங்குல பார்வதி தேவி இருக்கிறவனாக. அப்புறம் வேற என்ன பண்ணா,
சலம் கிளர் கங்கை தங்க சடை ஒன்றிடையே தரித்தான். சலம்னாக்க ஜலம். சலம்னு தேவாரில் 2 விதமான அர்த்தத்தில் வரும். ஒன்று ஜலம்ங்கிற வடமொழியோட அர்த்தம், இன்னொன்று வஞ்சனைன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல ஜலம்ங்கிற அர்த்தம். சலம் கிளர்னா ஜலம் பொங்குகின்ற, கங்கை தங்குவதற்கு தங்கும்படியாக சடை ஒன்றிடையே தெரித்தான். அவனுக்கு சடைகள், இறைவனுடைய ஜடாமுடி அப்படி கட்டரையாக இருக்கும். அப்படி பல சடையானது பல கட்டரைகளாக இருக்கும். அதில் ஒரு கட்டரைக்கு நடுப்புற அந்த கங்கையை தங்க வச்சான் அப்படின்னா அர்த்தம். கங்கையோ மிக பெருசு, அது அவனுடைய ஒரு சடைக்குள்ளே அடங்கிடுத்து அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவன் அவ்வளோ பெரியவன் நமக்கு புரிஞ்சுக்கணும். அதனால் சலம் கிளர் கங்கை தங்க சடை ஒன்றிடையே தரித்தான். தரித்தல்னா தாங்குதல். அவன் ஒரு சடையில் தாங்கினா. பலம் கிளர் பைம்பொழில் தன் பனி வெண்மதியை தடவ அப்படிங்கிற இந்த நன்னிலத்தில் இருக்கான் அந்த சிவருமான். நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனவன். அந்த நன்னிலம் எப்படிப்பட்ட நன்னிலம், அதோட வர்ணனை இப்போ 3வது அடி. பலம் கிளர் பைம்பொழில் தன் பனி வெண்மதியை தடவ நலம் கிளர் நன்னிலம் அப்படிங்கிற அந்த ஊரோட வர்ணனை. அப்படின்னா பலம் அப்படின்னாக்க நமக்கு பொதுவாக பலன் அப்படிங்கிற வார்த்தையாக பயன்படுத்துவோம். அது பலன்னா பயன். இதை பண்ணினா என்ன பலன், என்ன பயன் அப்படின்னு அர்த்தம். அப்படி பலம்ங்கிறது பயன் அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் இருக்குது. அதே இது நம்ம சம்ஸ்கிருதம் வார்த்தை மாதிரி பார்த்தோம்னா பலம் அப்படின்னாக்க பழம்னு அர்த்தம். அதனால் பயன் மிகுகின்ற பசிய பொழில், பைம்பொழில்னா பசுஞ்சோலை, நல்லா பச்சை பசேல்னு இருக்கிற சோலை, அது அழகான சோலை அப்படிங்கிற பலம் கிளர் பைம்பொழில். பயன் மிகுந்த சோலைன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா பழங்கள் மிகுந்த சோலைன்னு எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா சோலையின் பயன்கள் அது மாஞ்சோலையாக இருக்கலாம். அதனால சோலையிலேருந்து பலவிதமான பழங்கள், பலவிதமான பயன்கள் மனிதர்களுக்கு கிடைக்கிறது. அதே போல் சோலையிலேருந்து பலவிதமான பயன்கள் பிராணிகளுக்கு, பறவைகளுக்கு கிடைக்கிறது. பறவைகள் தங்கிறது, கூடு கட்டிக்கிறதுக்கு இடம், அது அவை சாப்பிட்றதுக்கு பழங்கள், குடிக்கிறதுக்கு தேன், தேன் கூடு கட்டுறதுக்கு கிளைகள், அப்படியாக மிகவும் பலன் தருகின்ற சோலை அது. அப்படிப்பட்ட சோலை ரொம்ப உயரமாக இருக்கான். பொதுவாக நம்ம இதில் வர்ணிக்கிறப்போ கொஞ்சம் மிகைப்படுத்தி வர்ணிப்பேன். அதாவது அந்த கட்டடம் எப்படி இருந்தால் வானளாவ ஓங்கிய கட்டடம் அப்படிம்போம் இல்லையா. வானளாவனா வானை போய் தொடர அளவுக்கு உயர்ந்துருக்கு. எதுவும் வானை போய் தொடாது, ஆனால் ரொம்ப உயரமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்லுவோம். அது மாதிரி பைம்பொழில் அந்த சோலைகள்லாம் தன் பனி வெண்மதியை தடவ, அது எவ்வளோ உயரமாக இருக்குன்னாக்க அது போய் மேலே இருக்கிற சந்திரனை தொடர அளவுக்கு உயரமாக இருக்குது அப்படிங்கிறார். தடவுதல்னா போய் தொடர்றது. நமக்கு தெரியும் தடவுறதுன்னா நம்ம பேச்சில் உபயோகிக்கிறோம். தடவுறதுன்னா போய் டு டச். அது எப்படிப்பட்ட, அது மதியை தடவுறது, சந்திரனை போய் தொடர்றது. அது எப்படிப்பட்ட சந்திரன், தன் பனி வெண்மதி. தன் அப்படின்னா குளிர்ச்சின்னு முன்னாடியே பார்த்தோம் போகிற பாட்டில். பனி அப்படின்னாலும் குளிர்ச்சி தான். வெண் அப்படின்னா வெள்ளையாக இருக்கிறது. அதனால குளிர்ந்த வெண்மையான சந்திரனை போய் தொடர அளவுக்கு இந்த சோலைகள்லாம் உயர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட நலம் கிளர், அப்படிப்பட்ட நன்மை மிக்க நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. அப்படிப்பட்ட நன்மை மிக்க நன்னிலத்தில் இருக்கிற பெரிய மாடக்கோயிலாகிய இந்த பெருங்கோயிலில் விரும்பி வீற்றிருக்கிற சிவருமான் அப்படின்னு இந்த 2வது பாட்டுக்கு. அதாவது சொல்கிற வர்றது என்னென்னா, இதில் சொல்கிற முக்கியமான கருத்துக்கள் என்ன, பார்வதி தேவி மிகப்பெரிய தவம் செய்தாள். அவளை தன் உடலில் ஒரு பாதியாக ஏற்றுக்கொண்டான். மேலேருந்து கங்கை பகீரதன் வேண்டிக்கின்றதுனால கங்கை ஆகாசிலேருந்து பூமியை நோக்கி விரைந்து வந்தது. அது நேர பூமியில் வந்து விழுந்ததுனாக்க பூமி அழிஞ்சு போயிடும். அப்படி பூமி அழியாதபடி அந்த கங்கையை தடுக்கிறதுக்காக தன்னுடைய சடையை விரித்து அதில் அடைத்தான் கங்கையை. அப்புறமா அந்த பகீரதனோட கதையை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் அப்புறமா அவன் சிவபெருமானை வேண்டிக்குவான். அப்புறம் தன்னோட சடையிலேருந்து கொஞ்சமாக கங்கையை கீழே விடுவார். அதனால் கங்கையை தாங்கினான் சடையில். அவன் எங்கே இருக்கான், நன்னிலத்தில் இருக்கிற பெருங்கோவிலில் இருக்கான். அந்த நன்னிலம் எப்படிப்பட்ட நன்னிலம், அழகான சோலைகள், பயன்மிக்க சோலைகள் சூழ்ந்திருக்கு. உயர்ந்த சோலைகள் அது அவையெல்லாம். அந்த சோலைகள் எவ்வளோ உயரம்னா அது போய் சந்திரனை தொடர அளவு உயரம். அப்படிப்பட்ட சோலைகளால் சூழப்பட்ட நன்மை மிக்க நன்னிலம்
அந்த நன்னிலத்தில் சிவருமான் விற்றிருக்கிறான் அப்படின்னு இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். ஆமாம், நான் சொல்லலை. நல்ல முதல் பாட்டில் அந்த 2ஆம் அடியில் பன்னியல் மென்மொழியார் இடக்கொண்டுழல் பண்டரங்கன் அப்படின்னு இருக்கிற இடத்துல பாடபேதம் அப்படின்னாக்க, நம்ம செய்யுள்கள் எல்லாம் ஓலைச்சுவடிகளில் தானே எழுதியிருந்தா அந்த காலத்தில். அது ஓலைச்சுவடிகள் இந்த காலம் மாதிரி அப்படியே ஃபோட்டோ காப்பி பண்ண முடியாதே. அப்போ எப்படி பிரதி எடுப்பான்னாக்க, ஒருத்தர் படிப்பார், 4-5 பேரோ 10 பேரோ எவ்வளோ பேரோ ஆளுக்கு ஒரு பிரதி எழுதுவா கையால். நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் வாத்தியார் டிக்டேஷன் கொடுத்தா அதில் மாணவர்கள்லாம் எழுதுகிறாள். அது மாதிரி ஒருத்தர் படிப்பார், மற்றவெல்லாம் ஏடு எழுதுவா. இப்படியாக தான் பிரதியை எடுப்பா. அப்புறம் அதை ஒப்பிட்டு பார்த்து எல்லாம் சரி பண்ணிக்குவா. அப்படி இருக்கிறப்போ இந்த ஏடு எழுதுகிறப்போ சமயத்தில் யாராவது எங்காவது பிழை ஏற்பட்டு விடும். இந்த ஏடுகள் ஒரே இடத்துல எல்லாம் இருக்காது. இப்போ நமக்கு நம்மள்கிட்ட ஒரு நூல் இருக்குது, ஒருத்தர்கிட்ட ஒரு நூல் இருக்குது அப்படின்னாக்க, தஞ்சாவூரில் ஒருத்தர்கிட்ட ஒரு நூல் இருக்குது வச்சுக்குவோம். மதுரையில் இருக்கிறவருக்கு இந்த நூல் எப்படி வரும்? தஞ்சாவூரில் இருக்கிறவர்கிட்ட போய் ஒரு 4 பிரதி எடுத்துக்குவா, 4 பேர் 4 பிரதி எழுதுவா. அப்புறம் அது ஒன்று மதுரையில் இருக்கிறவருக்கு புலவருக்கு போகும், இன்னொன்று காஞ்சிபுரத்தில் இருக்கிற புலவருக்கு போகும். இப்படி பிரதிகள்லாம் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற புலவர்களுக்கு போகும், இல்லை ஒவ்வொரு இடத்துக்கு போகும். காலப்போக்கில் அந்த பிரதியிலேருந்து அவள் பிரதி எடுத்துகிட்டே போவாள். இப்போ நம்ம இந்த விளையாட்டுகள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு 15 பேர் ஒரு வரிசையாக இருப்பா. முதல்ல ஒரு காதில் ஒரு ரகசியமாக ஒரு செய்தி சொல்லுவா, அதை அவர் அடுத்தவருக்கு சொல்லணும் ரகசியமாக. அப்படி போய் கடைசியில் 15ஆவது இருக்கிறவர்கிட்ட நீங்கள் என்ன ரகசிய செய்தி கேட்டு சொல்லுங்கன்னாக்கா, முதல்ல சொன்ன செய்தியும் கடைசியில் இருக்கிற சொல்கிற செய்தியும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்படி நம்ம காதில் வாயால் சொல்லி காதில் கேட்டு அடுத்த ஆளுக்கு சொல்கிறப்போ அதில் மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துடும் இயற்கையாக. மனுஷ இயல்பு இது. ஆனால் ஏடுகள் எழுதுகிறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக எழுதுவா. ஆனால் அப்படி இருந்தாலும் சமயத்தில் சில பிழைகள் ஏற்படும். இப்போ சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா, இப்போ இன்னைக்கு நம்ம போகிறோம், 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நூல் அது. இன்னைக்கு போய் காஞ்சிபுரத்தில் ஒரு பிரதி இருக்கு, கன்னியாகுமரியில் ஒரு பிரதி இருக்கு வச்சுக்குவோம். இந்த 2 பிரதி தான் இப்போ இருக்கு, நமக்கு வேற காப்பியெல்லாம் இல்லை. இப்போ இந்த 2 பிரதியை எடுத்து பார்த்தோம்னாக்க சில இடங்களில் வித்தியாசங்கள்லாம் தெரியும் நமக்கு பாட்டில். அது மாதிரி 2 பிரதிகள் இந்த தேவார பாட்டுக்கு இருக்கு வச்சுக்குவோம். ஒரு பிரதியில் பன்னியல் மென்மொழியார் இடம் கொண்டுழல் பண்டரங்கன்னு இருக்கு. இன்னொரு பிரதியில் பன்னியல் மென்மொழியார் இடக்கொண்டுழல் பண்டரங்கன்னு இருக்கு. அந்த ஒரு இங்கு இருக்கு, இன்னொன்று இக்கு இருக்கு. இப்படி வர்றப்போ அது பாடபேதம் அப்படின்ப. இப்போ இந்த பாடபேதத்தில் அவ ஆராய்ச்சி பண்ணுவா, இது எது பொருத்தமா இருக்கு. ஏன்னா சில சமயம் ஆப்வியஸ் எரர்னு தெரியும். பிழை நேரடியாக தெரிஞ்சதுனாக்க எது சரி எது பிழைன்னு சொல்லிடலாம். ஆனால் சில சமயம் ஆம்பிகுவஸாக இருக்கும், 2மே பொருத்தமாக இருக்கும். அப்போ எது சரியா, முதல்ல எது ஒரிஜினல் எது எரர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா 2மே பொருத்தமாக இருக்கக்கூடிய சொற்கள் அந்த எழுத்து. அப்படி வர்றப்போ அதை பாடபேதமாக வச்சுட்டு 2ஐயும் போட்டுடுவா, இப்படி ஒன்று இருக்கு அப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு. அதனால கன்னியாகுமரியில் இருக்கிறவா ஒரு பாடத்தில் சொல்லுவா, காஞ்சிபுரத்தில் இருக்கிறவா வேற ஒரு பாடத்தில் சொல்லுவா. இது வேதங்கள்லையும் உண்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல அந்த இக்கு இருக்கா இங்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. அது 2மே பொருத்தமாக இருக்கு. ஏன்னா பன்னியல் மென்மொழியாரிடம் கொண்டுன்னா அந்த பெண்களிடம் கொண்டு அவர்கள்ட்ட போய் வாங்கிண்டு அப்படின்னு அர்த்தம். பன்னியல் மென்மொழியார் இடக்கொண்டு அப்படின்னா அவர்கள் இடுதெல்லாம் போடுறது, உணவு கொடுக்கறது. அப்படி இந்த பன்னியல் மென்மொழியாரெல்லாம் பிச்சை எடுக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். அதனால இக்கு இங்கு 2மே அந்த இடத்துல பொருந்தும். தர்மபுரம் சுவாமிநாதன் பாடினார்களே, அதில் அவர் இக்கு வச்சு பாடுறார். பன்னியல் மென்மொழியார் இட கொண்டு உழல் பண்றாங்கன்னு பாடுறார். அதுதான் எனக்கு இன்னும் பொருத்தமாகவும் தோன்றது. அதனால தான் நான் இக்குன்னு போட்டிருக்கேன். தர்மபுரம் ஆதீனத்தோட உரையில இங்கு தான் போட்டிருக்கேன். அதனால 2ம் வேரியன்ஸ், அப்படி வேரியேஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அது வேரியன்ட் ரீடிங் பை இங்கிலீஷ்ல. நல்ல கேள்வி எது. இந்த பாடபேதம்ங்கிறது அங்கங்க வரும். தேவாரத்துலேயும்
எவ்வளோ கண்ணு கருத்தமாக பாதுகாத்து பிரதிகள் எடுத்தாலும் நமக்கு கிடைச்சதுல பாடபேதங்கள் இருக்கு சில இடங்கள்ல. அப்புறம் முதல் பாட்டிலையும் 2ஆம் பாட்டிலையும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நயந்தவன். நயந்தவன் அப்படின்னாக்க நயத்தல் அப்படின்னாக்க விரும்புறது. அதனால இறைவன் அந்த நன்னிலத்தில் இருக்கிற பெருங்கோயில்ல விரும்பி வீற்றிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நயத்தல்ங்கிற வார்த்தை இலக்கியங்கள்ல வரும், பேச்சுல அவ்வளவா இருக்காது. நயம் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம பேச்சில் வச்சுட்டு இருக்கோம். அந்த பாட்டுகளில் என்ன நயத்தோட பாடியிருக்கான் பார் அப்படின்பா. நயம்னா அதில் ஒரு இன்பம் இனிமை இருக்கிற மாதிரி. அதனால இந்த நயத்தல் அப்படிங்கிறது விரும்புறது, பிடிக்கிறதுங்கிறோம் இல்லையா, அது மாதிரி விரும்புறது. அதனால இறைவன் அந்த கோயிலில் விரும்பி வீட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ 3ஆம் பாட்டுக்கு போவோம். கச்சியன் இன்கருப்பூர் விருப்பன் கருதி கசிவார் உச்சியன் பிச்சை உண்ணி உலகங்கள் எல்லாம் உடையான் நொச்சியம் பச்சிலையான் நுரைதீர் புனலால் தொழுவார் நச்சிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. இந்த பாட்டிலெல்லாம் நயந்தவனேன்னு முடியறது இல்லையா? தேவாரத்தில் நீங்கள் கவனிச்சதெல்லாம் தெரியும். இது வரைக்கும் பார்த்த எல்லா பதியத்திலையும் இப்போ நீங்கள் கவனிச்சிருந்தாலும் பார்த்துருப்பேன். எல்லா பாட்டுமே பொதுவாக ஏகாரத்தில் தான் முடியும், ஏ அப்படிங்கிற சரத்தில் தான் முடியும். ஏன்னா இதெல்லாம் இசைப்பாடல்கள். இசையோட பாடுறப்ப கடைசியில் நயந்தவன் அப்படின்னு முடிக்க மாட்டான். பாட்டு அப்படி முடியாது இல்லையா? நயந்தவன் வருவான் அப்படிலாம் இசையோட பாடினா அப்படி முடிக்க மாட்டான். அதனால ஏ அப்படிதான் முடிப்பான். அதனால எல்லா பாட்டுமே ஏன்னு முடியும். இந்த ஏ அப்படிங்கிறது தமிழில் சில இடங்களில் வெளி அப்படிமோ, அதாவது அட்ரஸ் பண்ணுறது ஒருத்தரை. சில இடங்களில் எம்பசிஸ்க்காக சொல்லுவோம், சில இடங்களில் அசையா சொல்லுவோம். அசைனாக்க ஃபில்லர் சவுண்டா. அதனால நம்ம பாட்டில் எந்த பதிகத்தில் இது எப்படி வர்றதுங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கணும் நம்ம அதை. அதனால் இந்த பதிகத்தில் நயந்தவனே அப்படின்னு முடிகிற இடத்துல எல்லாம் நயந்தவன் அப்படின்னு பொருள். ஏங்கிறது ஈற்று அசை அப்படின்பா. ஃபில்லர் சவுண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி சாங், அவ்வளோதான். அதனால இந்த பாட்டெல்லாம் இறைவன் அங்கே இருக்கான் அப்படின்னு அவனை வழிபடுவோம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லையா? இறைவனுடைய தன்மை குணங்களெல்லாம் சொல்றார், அவனை வணங்குவோம் அப்படிங்கிறது கருத்து. கச்சியன், கச்சி அப்படின்னாக்கா காஞ்சிபுரம். தமிழில் தேவாரத்தில் காஞ்சிபுரம்னு வராது, கச்சி அப்படின்னு தான் வரும். திருக்கச்சி ஏகம்பம் அப்படின்னாக்கா காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோவில்னு அர்த்தம். அதனால கச்சியன் அப்படின்னாக்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? கைலாயன் அப்படின்னா கைலை மலையில் இருக்கிற சிவபெருமான் அர்த்தம். அது மாதிரி கச்சியன் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற சிவபெருமான் அர்த்தம். கச்சியன் அவன் காஞ்சிபுரத்தில் உரைபவன். இன் கருப்பூர் விருப்பன். கருப்பூர் அப்படிங்கிறது ஒரு ஊர். அது ஏன்னா பல ஊர்கள் நமக்கு தெரியும், உடுப்பூர், கடம்பூர் அப்படிலாம், பெரம்பூர் அப்படின்லாம் இருக்குல்ல. அது மாதிரி கருப்பூர்னு ஒரு ஊரோட பேர். இது தேவாரத்தில் சிவன் கோயில்கள் வர்றப்போ 2 விதமாக அது சொல்லுவா. ஒன்று பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்பா, இல்லைன்னா வைப்பு ஸ்தலம் அப்படின்பா. பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னாக்க சுந்தரரோ திருநாவுக்கரசரோ சம்பந்தரோ இவ 3 பேரில் யாரா ஒரு ஸ்தலத்தில் இருக்கிற சிவபெருமான் மேலே ஒரு பதிகம் பாடியிருந்தாக்க, அந்த பதிகம் நமக்கு கிடைச்சிருந்தாக்க அந்த ஸ்தலத்தை பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நன்னிலத்தில் இருக்கிற பெருங்கோயில் மேலே பாடப்பட்ட பதிகம். அதனால இப்போ இந்த பதிகம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால நன்னிலம் அப்படிங்கிறது பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லிடுவோம். இன்னொன்று, நமக்கு ஒரு ஸ்தலத்துக்கு முழு பதிகம் இருக்காது, ஆனால் ஏதாவது ஒரு பாட்டில் அந்த ஸ்தலத்தோட பேர் இடம்பெறும். அப்போ அதுக்கு வைப்பு தலம் அப்படின்பா. அப்படின்னாக்க
இந்த ஸ்தலத்தை பற்றி ஒரு பாட்டில் ரெஃபரன்ஸ் இருக்குது, ஆனால் இந்த ஸ்தலத்துக்குன்னு தனியாக நமக்கு பதிகமாக கிடைக்கல எதுவும். அது மாதிரி இந்த கருப்பூர் அப்படிங்கிறது வைப்பு ஸ்தலம். இந்த பாட்டில் கருப்பூரில் சிவருமான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் கருப்பூருங்கிற ஊரில் ஒரு கோவில் இருக்குது, அங்கே சிவருமான் இருக்கான் அப்படின்னு ரெஃபரன்ஸ் இருக்குது இந்த பாட்டில். ஆனால் கருப்பூருக்குன்னு தனியாக முழு பதிகமாக இல்லை. அப்படி இருக்கிறப்ப அந்த கருப்பூரை வைப்பு ஸ்தலம் அப்படின்பா. அதனால் இது வைப்பு ஸ்தலம் கருப்பூருங்கிறது. இன் கருப்பூர் விருப்பன் அப்படின்னா இனிய அழகிய கருப்பூரில் விரும்பி உரைகின்றவன். விருப்பன்னா விரும்பி விருப்பமுடையவன் அப்படின்னு அர்த்தம். அங்கே வீற்றிருக்கிறான். அப்புறம் வேற எங்க இருக்கான்? கருதி கசிவார் உச்சியன். கருதி அப்படின்னா மனசுல கருதுறது, அன்போட விரும்புறது, மனசுல தியானிக்கிறது, எண்ணி எண்ணி உருகிறது அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதான் கருதி கசிவார் அப்படின்னா எண்ணி எண்ணி இறைவனுடைய நாமத்தையும் இறைவனுடைய பெருமையையும் இறைவனுடைய புகழையும் இறைவனுடைய பாடல்களையும் எண்ணி மனமுருகி வழிபடுகிறார்களே, அப்படிப்பட்ட பக்தர்களுடைய உச்சியன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உச்சின்னா தலை, அவன் அவருடைய தலையில் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். தலைமையலான் அப்படிம்பார், தேவாரத்தில் வரும் தலைமையலான் அப்படின்னு. அப்படின்னா தலைமையலான்னா நம்ம தலையில் உச்சியில் இருக்கான், சிரஸில் இருக்கான். நம்ம பேச்சில் கூட இப்போல்லாம் சொல்லுவோம், யாராவது ஒருத்தர் இருக்கான், ஒரு இதெல்லாம் பொதுவாக இந்த இதில் பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவி இருப்ப, அப்போ இந்த கணவன் மனைவி மேலே ரொம்ப ரொம்ப பிரியத்தோட மனைவி சொன்னபடியெல்லாம் நடக்கிறவனாக இருப்பான் அந்த கணவன். அப்போ மற்றவெல்லாம் சொல்லுவான், அவன் பொண்டாட்டி தலையில் வச்சுன்னு தாங்குறான் அப்படின்பா இல்லையா. தலையில் வச்சுன்னு தாங்குறதுன்னு ஒரு ஃப்ரேஸ் நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம். ஏன்னா நம்ம யாரை ரொம்ப நிறைய மதிக்கிறோமோ, யாரை ரொம்ப விரும்புகிறோமோ அவர்களை தலையில் வச்சுன்னு தாங்குறான்னு சொல்கிறோம். அது மாதிரி இங்கே இறைவன் கருதி கசிவார் உச்சியன், அந்த கருதி அன்பர்களுடைய தலையில் இருக்கான் அப்படின்னா அவர்களுடைய எண்ணத்தில் இருக்கான், அவர்களுடைய உச்சியில் இருக்கான், அவர்களை ஆள்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கான். வேற என்ன குணங்கள் உண்டு அந்த சிவபெருமானுக்கு? பிச்சை உண்ணி. உண்ணினா உண்பவன் அர்த்தம். பிச்சை உண்ணி அப்படின்னாக்க பிச்சை எடுத்து சாப்பிட்றவன் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம முன்னாடி பாட்டிலே பார்த்தோம் இல்லையா, முதல் பாட்டிலே பார்த்தோம். பன்னியல் தலையீர் கடைதோறும் பலி பன்னியல் மென்மொழியாரோட கொண்டுடல் பண்றங்கன்னு பார்த்தோம். தலையில் பிரம்மாவோட மண்டையோட்டை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறான் அப்படிங்கிறது ஒரு, அதை இங்கே ரெஃபர் பண்ணுறாரு திரும்ப. பிச்சை உண்ணி பிக்ஷாடனன், ஆனால் அவன் உலகங்கள் எல்லாம் உடையான். அவன்தான் இந்த சகல லோகங்களுக்கும் அவன்தான் அதிபதி, எல்லா அண்டங்களுக்கும் அவன்தான் தலைவன். ஆனால் அவன் பிச்சை எடுத்து திரியறவன் அப்படின்னு இது ஒரு முரண். இது அவனுடைய எக்ஸ்ட்ரீம்ஸை காட்டுறார். எல்லாம் அவனுடைய ஆட்சியில் இருக்கு, ஆனால் அவன் பிச்சை எடுக்கிறவன் அப்படிங்கிறார். உடையான் அப்படின்னாக்க உடைமைனா ஓனர்ஷிப். உலகங்கள் எல்லாம் உடையான். நொச்சியம் பச்சிலையான். நொச்சி அப்படிங்கிறது ஒரு மரம். இந்த தேவாரத்தில் அந்த காலத்தில் வாழலாம் இயற்கையோடு வாழ்ந்த பல இடங்களில் மரங்களும் செடிகளும் சோலைகளும் இருந்தன. அப்போ அவர்களுக்கு தேவாரத்தில் எக்கச்சக்கமான செடி கொடிகள் பேர், பூக்கள் பேர், மரங்கள் பேர் இப்படியெல்லாம் வரும். அதில் நொச்சி அப்படிங்கிறது ஒரு இலை. எப்படி இந்த வில்வம் அப்படிங்கிறது ஒரு மரம், அதுலேருந்து இலையை எடுத்து நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோமோ, அதுமாரி நொச்சி அப்படிங்கிற இலையாலையும் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவார். அதுதான் நொச்சியம் பச்சிலையான். இந்த பச்சிலையான்ங்கிறது அதுலேயும் நான் குறிப்பு கொடுத்துருக்கேன். உரைகள் எல்லாம் நொச்சியம் பச்சிலையால் நுரைத்தீர் புனலால் தொழுவார் அப்படின்னா, அடியவர்கள்லாம் இறைவன் எப்படி வழிபடுகிறார்கள்னாக்க, இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுவா, இறைவனுக்கு புஷ்பங்கள்லாம் போடுவா, இலைகள்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணுவா. அதுதான் இங்கே சொல்கிறார். நுரைத்தீர் புனலால் தொழுவார்னா ஜலத்தால் அபிஷேகம் பண்ணுறது. நொச்சியம் பச்சிலையால்னா இலையால் அர்ச்சனை பண்ணுறது. அப்படியா இந்த நொச்சியம் பச்சிலையால் நுரைத்தீர் புனலால் தொழுவார் அப்படின்னு அடியவர்களுடைய செயல்களாக இது ரெண்டையும் சொல்கிறார். அப்படி பொருள் கொள்ளலாம், அதுவும் சரிதான்.
ஆனால் நொச்சியம் பச்சிலையான் அப்படின்னு எடுத்துட்டு இதுவும் சிவருமானுக்கே வேணாலும் சொல்லலாம். ஏன்னா சிவருமான் தலையில் நொச்சியோட இலையும் அணிந்திருக்கிறான். ஏன்னா அடியோரெல்லாம் போடுறாளே அதுவும் அவன் தலையில் இருக்கு. அதனால் அது இறைவனை சொல்கிறதாகவும் எடுத்துக்கலாம். என்னாக்க இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த ஒரு சம்பந்தர் தேவான எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அப்புறம் போய் பார்த்தேன். அதில் சொல்கிறார், இது 2ஆம் திருமுறையில் 12ஆம் பதிவில் 2ஆம் பாட்டு. இது நொச்சியே வன்னி கொன்றை மதி கூவிளம் உச்சியே புனைதல் வேடம் விடை ஊர்தியான் கச்சி ஏகம்பம் மேய கரை கண்டனை நச்சியே தொழுமின் நும் மேல் வினை நையுமே அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? நொச்சியே வன்னி கொன்றை மதி கூவிடம் உச்சியே புனைதல் வேடம் அப்படிங்கிறார். இறைவனோட தலையில் நொச்சியோட இலை, வன்னியோட இலை, கொன்றை மலர், சந்திரன், வில்வம் இதெல்லாம் தலையில் அணிந்திருக்கிறான் அப்படின்னு சம்பந்தர் சொல்கிறாங்க. அதனால் நொச்சியம் பச்சிலையான் நுரைவீர் புனலால் அப்படிங்கிறத புணர்ச்சியை பிரிக்கிறப்போ 2 விதமாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு தர்றது. இது நம்ம ஒரு பாட்டை பார்க்குறப்போ அது எந்தெந்த விதமாலாம் பொருள் கொள்ள முடியும்னு பார்த்து அதில் எதெல்லாம் சிறப்பான பொருளோ அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும். அதனால் இந்த இடத்துல ரெண்டுமே பொருந்துறது. 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். நொச்சியம் பச்சிலையான்கிறது சிவபெருமானுடைய தலையில் நொச்சியம் பச்சிலை அணிந்திருக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னாக்கா நொச்சியம் பச்சிலையால் அப்படின்னா அந்த நொச்சியின் பசிய இலையாலும் நுரைத்தீர் புனலாலும் தொழுவார், நல்ல தெளிந்த ஜலத்தாலையும் இறைவனை வழிபடுகிறவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால அந்த நொச்சி இலையாலையும் நுரைத்தீர் புனல் அப்படிங்கிறதுக்கு விளக்கம்லாம் கொடுக்குறார். ஏன் நுரைத்தீர் புனல் அப்படின்னு? புனல்ல ஜலத்தில் நுரை இருந்ததுன்னா அதால் அபிஷேகம்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். நுரைத்தீர் புனல்லாம் நல்ல ஜலம் அப்படின்னு, நுரை இல்லாத ஜலம் அப்படின்னு. இதை பார்த்துருந்தப்போ எனக்கு சமீபத்தில் பெங்களூரில் ஒரு ஏரி இருக்குது. நீங்களும் இப்போ நியூஸில் படிச்சிருப்பேன். ஏதோ ஒரு ஏரி, அதெல்லாம் ஒரே நுரையாக இருக்குது அப்படிங்கிற மேலே. அது ஏதோ அங்கே ரசாயன கழிவுகள்லாம் வந்து அந்த ஏரி கெட்டு போய் ஏரி மேலே நுரை இருக்குது. அது சமயத்தில் தீப்பற்றி வேறு எரியிறது அப்படின்னு படிக்கிறேன். அதனால் இந்த நுரைத்தீர் புனலால் தொழுதல் அப்படின்னு இந்த பாட்டில் பார்க்கவும் எனக்கு அது ஞாபகம் வந்தது. தண்ணி மேலே நுரை இருந்ததுன்னா அது வந்து சுத்தமான தண்ணி இல்லை, ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதனால் இங்கே சொல்கிறார், நுரைத்தீர் புனலால் நுரை இல்லாத ஜலத்தால் தொழுவார் வழிபடுகிறவர்கள் நச்சிய நன்னிலத்து பெருங்கோயில் நைந்தவனே. அவர்களெல்லாம் விரும்பி வழிபடுகின்ற நன்னிலத்து பெருங்கோயிலில் விரும்பி விட்டு இருக்கிறவனே. நச்சுதல் அப்படின்னா விரும்புறது. இதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். என்ன கேட்டீங்க? புனலால் நுரைத்தீர் புனலால் அப்படின்னா நுரை தீர்ந்த புனல் அப்படின்னா நுரை தீர்தல்னா இல்லாமல் போகிறது இல்லையா? இப்போ நமக்கு ஒரு பொருள் இருக்குது, அது இல்லாமல் போச்சுன்னா தீர்ந்து போச்சுங்கிறோம். நுரை தீர்னா நுரை இல்லாதன்னு அர்த்தம். நுரை இல்லாத, புனலால்னா ஜலத்தாலன்னு அர்த்தம். புனல் அப்படின்னா ஜலம். அதனால நுரைத்தீர் புனலால்னா நுரை இல்லாத தெளிந்த ஜலத்தால் வழிபடுபவர்கள். ஜலத்தால் என்ன வழிபடுறோம்? ஜலத்தால் அபிஷேகம் பண்ணுவோம் சுவாமிக்கு. அதாங்க சொல்கிறார். நொச்சியம் பச்சிலையால்னா இலையால் வழிபடுறது. எப்படி? இலையால் அவனுக்கு அர்ச்சனை பண்ணுவோம், புனலால் அபிஷேகம் பண்ணுவோம். இறைவன் கேட்குறது அவ்வளோதான். இறைவனுக்கு வந்து பெரிய பெரிய பல உயர்ந்த திரவியங்களை வச்சு பூஜையெல்லாம் பண்ணலாம். ஆனால் அப்படி தான் பண்ணணும்னு நான் சொல்லலை. அது எளிமையான பூஜை இறைவனுக்கு போதும். உள்ளத்தில் அன்பு இருந்தாக்க எளிமையான பூஜையே போதும் இறைவன் அடையிறதுக்கு. அதாங்க சொல்ல. நொச்சியம் பச்சிலை இலை இயற்கையாக கிடைக்கிறது. இப்போ மெட்ராஸ் மாதிரி இடத்துல நான் இலைக்கு எங்கே போவோம்? அது காசு கொடுத்து வாங்கணும் போம். ஆனால் இயற்கையாக இருக்கிறப்போ, கிராமங்கள்லாம் இருக்கிறப்போ அங்கங்கே மரங்கள் இருக்கும், மரத்தில் 4 இலையை கிள்ளி சுவாமிக்கு போடுறது, அவ்வளோதான். அதுமாரி புனல் கிணத்துலேருந்தோ ஏரியிலேருந்தோ குளத்துலேருந்தோ ஆற்றுலேருந்தோ ஒரு சொம்பு ஜலத்தை எடுத்து அவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது, அவ்வளோதான் அவன் கேட்குறான். இதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டாம், ரொம்ப செலவும் பண்ண வேண்டாம். ஆனால் உள்ளத்தில் அன்பு இருக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு அதுதான் முக்கியம். அதான் சொல்கிறார். இது சுந்தரர் இன்னொரு பாட்டில் சொல்கிறார். திருச்சோற்றுத்துறைன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. திருவையாற்றை சுற்றி
சப்தஸ்தானம்னு ஸ்தலங்கள் உண்டு. அந்த ஸ்தலங்களில் திருச்சோற்றுத்துறை அப்படின்னு ஒரு ஸ்தலம், பெரிய கோவில். ரொம்ப சில பேர் தான் போய் பார்க்குறா, தரிசனம் பண்ணுறா. கிராமத்து கோவில் அது. அங்கே ஒரு பதியத்தில் பாடுறார், இலையால் அன்பால் ஏத்தும் அவருக்கு நிலையா வாழ்வை நீத்தாரிடமாம், தலையால் வணங்கும் தவத்தோர்க்கெல்லாம் தொலையா செல்வ சோற்றுத்திரையேன்னு பாடுவார். அந்த இலையால் அன்பால்னாக்க இலையாலும் நீங்கள் பூவை தான் போடணுங்கிறது இல்லை. பூவெல்லாம் கொஞ்சம் நந்தனவனம் வைக்கணும், இல்லைன்னா விலை கொடுத்து வாங்கணும், எக்ஸ்பென்சிவ். அதனால பூ இல்லையா, ஒரு இலையை போடு போதும் அப்படிங்கிறார். அன்பால் இலையை போட்டாலும் இறைவன் நேற்றுக்குவான் அப்படின்னு அந்த பாட்டில் சுந்தரம் சொல்கிறாங்க திருச்சோற்றுத்துறையில். அதான் இங்கேயும் வருது. நொச்சியம் பச்சிலையால் நுரைதீர் புனலால் தொழுவார் நச்சிய நன்னிலத்து பெருங்கோயில். நச்சுதல்னாக்க விரும்புறது. அதனால அடியவர்கள் மனசுல இறைவனை வழிபடணுங்கிற ஒரு விருப்பத்தோட ஜலத்தாலையும் இலையாலையும் வழிபட்டாலும் போதும், அவன் அருள் புரிவான் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாட்டுக்கு போவோமா? ஓகே. நாலாம் பாட்டு. பாடிய நான்மறையான் படு பல்பெணக்காடு அரங்கா ஆடிய மாநடத்தான் அடி போற்றி என்று அன்பினராய் சூடிய செங்கையினார் பலர் தோத்திரம் வாய்த்து சொல்லி நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. பாடிய நான்மறையான், இது நமக்கு நேரடியாக தெரியும். நான்மறைனா 4 வேதங்கள். பாடிய நான்மறையான நான்மறையை பாடியவன். என்ன நான்மறையை பாடியவன்? வேதங்களை இறைவன் அருளியவை வேதங்கள். அதனால இறைவனால் பாடப்பெற்றவை வேதங்கள். அதனால இறைவன் வேதனாவன் அப்படின்னு இறைவனை சொல்லுவா. வேதம் ஓதுகிறான் அப்படின்னு இறைவனை சொல்லுவா. அது திருப்பழனம், அது சப்தஸ்தானம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வேதம் ஓதுறதுக்கும் எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வருது. திருவையாத்தை சுற்றி சப்தஸ்தானத்தில் இன்னொரு பெரிய கோவில் திருப்பழனம்னு பேர். திங்களூர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எல்லோரும் திங்களூருக்கு போவா. சந்திரன் ராகு நவகிரக ஸ்தலம் அப்படின்னு போய் அங்கே போய் வழிபட்டு சந்திரன் மட்டும் வழிபட்டு வருவா. அது வேறு விஷயம். ஆனால் அந்த திங்களூரில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பழனம்னு ரொம்ப பெரிய க்ஷேத்திரம், அருமையான க்ஷேத்திரம். சம்பந்தர் அப்பர்லாம் பாடிருக்கா. அதில் சம்பந்தர் சொல்வார், வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு அப்படின்னு சொல்லுவார். இறைவன் எப்படி இருக்கான்னா, இறைவன் வேதத்தை ஓதுகிறான், இறைவன் வெண்ணூல் பூண்டிருக்கான், மார்பில் பூணூல் அணிஞ்சிருக்கிறான் அப்படின்னு சம்பந்தர் இறைவனை வர்ணிச்சு பாடுவாருங்க. அந்த சட்னி ஞாபகம் வந்து இந்த வேதம் பாடிய நான்மறையாங்கவும் இந்த வேதம் ஓதுறதுக்கும் அந்த பாட்டு ஞாபகம் வந்து நீங்கள் அப்புறம் பார்க்கலாம். அது பாடிய நான்மறையான். அதனால வேதங்களை இறைவன் பாடி அருளினான். அவன் எங்க இருக்கான்? அவன் கூத்தாடுறவன், கூத்தனவன். அவன் எங்க கூத்தாடுறான்? சுடுகாட்டில் கூத்தாடுறான். படு பல் பிணக்காடு அரங்கா ஆடிய மா நடத்தான். நடத்தான் அப்படின்னா நடத்தை செய்கின்றவன். நடம்னாக்க டான்ஸ். மா நடம்னா சிறந்த நடனம், பெருங்கூத்து. அவன் பெருங்கூத்து ஆடுகிறான். அந்த பெருங்கூத்தை எங்க ஆடுகிறான்? சுடுகாட்டில் ஆடுறான். அது எப்படிப்பட்ட சுடுகாடு? படு பல் பிணக்காடு. படுதல் அப்படின்னாக்க கொடியேன்னு எடுத்துக்கலாம், இல்லைனாக்க இறத்தல்னு எடுத்துக்கலாம் இல்லையா? படு பல் பிணக்காடுனாக்க இறந்த பல பிணங்கள் எரிகின்ற காடு அப்படின்னா சுடுகாடு. அந்த சுடுகாடு அரங்கா அப்படின்னா, அரங்கம்னா நமக்கு தெரியும் சபை இல்லை, ஸ்டேஜ். இப்போ நாட்டிய அரங்கேற்றம்ங்கிறோமே, அரங்குன்னா அந்த நாட்டியம் ஆடுற இடத்துக்கு பேர் அரங்கம். அதில் ஏறி அவள் ஆடுறா, முதல் தரமாக ஏறி ஆடுறதுக்கு அரங்கேற்றம்ங்கிறோம். அது மாதிரி இங்கே சுடுகாடே சிவபெருமானுக்கு கூத்தாடுகின்ற இடமாக அரங்கமாக இருந்து அங்கே அவன் பெரிய கூத்து ஆடுகிறான். படு பல்பிணக்காடு அரங்கா, அரங்கான அரங்கமாக அப்படின்னு அர்த்தம். அரங்காக ஆடிய மாநடத்தான், அங்கே சிறந்த கூத்து ஆடுகின்றான் அடியவன். அவனுடைய அடி போற்றி, அவனுடைய திருவடியை
போற்றி அப்படின்னு சொல்லி வழிபடணும். நம்ம சிவபுராணத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, அதுலேயும் வரும் ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றின்னு அடிகளை அடிக்கு போற்றி அப்படின்பா. போற்றினாக்க நமஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம், தமிழில் போற்றி. அந்த சிவபெருமானுடைய அடியை போற்றி, அடிக்கு அடி போற்றினா அடியை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி அவனுக்கு போற்றி சொல்லி அப்படி அவனை வழிபட்டு வாயால் போற்றி போற்றின்னு அவனுடைய திருவடிக்கு போற்றிகள் சொல்லி அன்பினராய், அன்புனா பக்தி, அப்படி உள்ளத்தில் ரொம்ப பக்தியோட சூடிய செங்கையினார். சூடுதல்னா என்ன அர்த்தம்? அணிதல், டு புட் ஆன், டு வேர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. பூச்சூடினான் அப்படின்னா என்ன, பூச்சூடினாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் தலையில் பூவை அணிந்து கொண்டாள்னு அர்த்தம். அப்போ இங்கே இவ என்ன அணிந்திருக்க, அந்த பக்தர்கள் தலையில் என்ன அணிந்திருக்கிறாள்? சூடிய செங்கையினார், அவர்கள் தலையில் தங்களுடைய சிவந்த கையை சூடி இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைக்கு மேலே கையை கூப்பி வணங்கினார்கள்னு அர்த்தம். அதுதான் அன்பினராய் சூடிய செங்கையினார்னா தலைக்கு மேலே கையை கூப்பி வணங்கினார்கள். அப்படிப்பட்ட அன்பர்கள் பலர் தோத்திரம் வாய்த்த சொல்லி நாடிய நன்னிலம். அப்படிப்பட்ட அன்பர்கள் பலரும் தங்களுக்கு தெரிந்த, தங்களுக்கு வாய்க்கு மனப்பாடமாக தெரிஞ்ச பாராயணம் பண்ண பல ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி வழிபடுவதற்கு வந்து அடைகின்ற நன்னிலம். அந்த நன்னிலத்தில் பெருங்கோயிலில் சிவபெருமான் இருக்கிறான். அப்போ இந்த இதுலேயும் ஒரு பாடபேதம் இருக்கு. இந்த 3வது அடியில் சூடிய செங்கையினார் பல தோத்திரம் வாய்த்து சொல்லின்னு ஒரு பாடம் இருக்கு. சூடிய செங்கையினார் பலர் தோத்திரம் வாய்த்து சொல்லின்னு ஒரு பாடம் இருக்கு. ரெண்டும் பொருந்தும். பல அன்பர்கள் தோத்திரம் சொல்லி வந்து வணங்குகிறார்கள்னு இருக்கு, இல்லைன்னா அன்பர்கள் பல ஸ்தோத்திரங்களை சொல்லி வந்து வணங்குகிறார்கள்னு அர்த்தம். ரெண்டுமே பொருத்தமாக தான் இருக்கு. நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இதான் இந்த 4ஆம் பாட்டுக்கு நேரடியான பொருள். இல்லை உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். இல்லை படு அப்படின்னாக்க அது அதாவது என்ன சொல்கிறது, பல அர்த்தங்கள் இருக்குல்ல. சில வார்த்தைகளுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கும், அது கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து அர்த்தம் மாறும். படு இப்போ படுதல் அப்படின்னாக்க இது மாதிரி சொன்னேன் இல்லையா, சாகிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதே இது இப்போ படு அப்படின்னாக்க இப்போ வெர்பாவும் இருக்குது. இப்போ படுத்துக்கிறது அப்படிங்கிறோமே, படுத்துக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லை படுறதுன்னா அனுபவப்படுறது, கஷ்டப்படுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா. அது மாதிரி இதில் பெரியன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, கொடியன்னு அர்த்தம் இருக்குது. உனக்கு படு கோபம் வந்துடுது அப்படின்பா. படுனா அங்கே ரொம்ப ரொம்பன்னு அர்த்தம் இல்லையா. அந்த படுனா ரொம்ப பெரியன்னு வச்சுக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? மற்ற பாடல்களோட பார்த்தப்ப 4ஆம் பாட்டு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஓகே, இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துட்டு இந்த 5ஆம் பாட்டையும் இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறமா இன்னைக்கு நிறைவு செஞ்சுக்குவோம். 5ஆம் பாடல் பிளன் தரு வாயினோடு பெரிதும் வலி மிக்கு உடைய சலந்தர நாகம் இரு பிளவாக்கிய சக்கரம் முன் நிலந்தரு மாமகள் கோன் நெடுமார்க்கு அருள் செய்த பிரான் நலம் தரு நன்னிலத்து பெருங்கோயில் ஐந்தவனே. இந்த முதல் 3 அடியில் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, விஷ்ணுவுக்கு சக்கராயுதத்தை அருள் செய்த சிவபெருமான் அப்படிங்கிறார். அதான் அதோட எசன்ஸ் 3 அடிக்கு. அந்த சிவபெருமான் நன்னிலத்தில் வீற்றிருக்கிறான். அதான் இதோட இந்த 5ஆம் பாட்டுக்கு ஜிஸ்ட் இதுதான். இப்போ வார்த்தைகள்லாம் பார்ப்பா நமக்கு அர்த்தம் புரியும். ஏன்னா பாட்டுகள் எப்பவுமே ஒரு மைய கருத்தை வச்சுட்டு அப்புறம் அதுக்கு வர்ணனைகள், விளக்க, இன்னும் கொஞ்சம் தொடர்புடைய செய்திகள்லாம் சொல்லி ஒரு பாட்டாக வரும். இப்போ பிலம் தரு வாயினோடு அப்படிங்கிற
இந்த ஜலந்தரன் ஒருத்தன் இருந்தான். அந்த கதையை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாது, வேணும்னா சொல்லுங்க, நான் அந்த கதையை திரும்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஜலந்தரன் கதை உங்களுக்கு தெரியுமா? இல்லை யாருக்காவது சொல்லணுமா? ஓகே. இது ஒரு சமயம் இந்திரன் அப்படி கைலாசத்துக்கு போவான் சிவருமான தரிசிக்கிறதுக்கு. அப்போ சிவருமான் வேற ஒரு தன்னோட மறைச்சிட்டு வேற ஒரு வடிவத்தோட போய் நின்று அவனை தடுப்பார், ஏதோ பண்ணுவார். அப்போ இந்திரன் அவரை மதிக்க மாட்டான். அப்போ சிவருமானுக்கு கோபம் வந்துடும். அப்படி அந்த கோபம் வந்தப்போ அந்த கோபத்தீ பொங்கி வரும். அப்படி இந்த இந்திரன் மன்னிப்பு கேட்பான், அவனை மன்னிச்சு விட்டுடுவார். அந்த கோபத்தீ போய் கடலில் விழுந்துடும். இந்த கோபத்தீ கடலில் விழுந்தது அது ஒரு குழந்தை வடிவாயிடும். அப்படி அந்த கோபத்தீ ஒரு குழந்தையாகி அசுர குழந்தையாக வளர்ந்து வருணன் வளர்க்குறான். அப்படி ஜலத்தால் தாங்க பெற்றதுனால அதுக்கு ஜலந்தரன்னு பேர். தர அப்படின்னா தாங்கிறது, ஜலம் தர, ஜலத்தால் தாங்க பெற்றவன். இப்படி கங்காதரன் அப்படின்னா கங்கையை தாங்குகிறவன் சிவருமான். அது மாதிரி ஜலந்தரன்னா ஜலத்தால் தாங்க பெற்றவன் ஜலந்தரன். ஒருவேளை இந்த கதையை சொல்கிறப்ப தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை இந்த பஞ்சாபில் ஒரு ஜலந்தர்னு ஒரு ஊர் இருக்குது, அது இதுலேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஜலந்தரன் தமிழில் சலந்தரன், ஏன்னா தமிழில் தேவாரத்தில் ஜாலாம் வராது, அதனால் ஜா வர இடத்துல சாதான் எழுதுவா. சலந்தரன் தேவாரத்தில் வரும், ஆனால் சம்ஸ்கிருதத்தில் ஜலந்தரன். அப்போ வளர்ந்து எக்கச்சக்கமான ஆற்றல்லாம் இருக்கும். வழக்கம் போல் இந்த அசுரர்களாக இருந்தாக்க எல்லாம் பண்ணக்கூடியது தானே, தேவர்களுக்கு துன்பம் கொடுத்துட்டு கஷ்டப்படுத்தின்னு இருக்கான். அவனோட ஆற்றலுக்கு யாராலையும் தாங்க முடியல. அப்போ எல்லோரும் போய் சிவபெருமான்கிட்ட முறையிடுறா. அது மாதிரி மற்றவாள்லாம் அவன்கிட்ட சொல்கிறா, சிவனோட போய் போர் பண்ண, இதெல்லாம் அவன் தான் உனக்கு தகுந்த எதிரி அப்படிங்கிற. உடனே சிவனோட போர் போறேன்னு வரான். அப்போது சிவபெருமான் ஒரு அந்தனர் வடிவத்தில் அவனுக்கு முன்னாடி தோன்றி எங்கப்பா போயிட்டுருக்க அப்படின்னு பேர். அது மாதிரி சிவனோட போர் வீடுறதுக்கு போயிட்டுருக்கேன். அதெல்லாம் சிவன்லாம் ரொம்ப பெரிய தெய்வம், அவர்கிட்டலாம் போய் ஒம்பில் மாட்டிக்காது, நீ வேண்டாம் திரும்பி போய்டு அப்படிம்பார் அந்த பிராமணர். உங்களுக்கு என்னோடய ஆற்றலை பற்றி தெரியாது, நான் சிவன் என்ன, அவனுக்கு மேலே யாராக இருந்தால் அவனையும் நான் வென்று விடுவேன் அப்படின்லாம் வீரதரம் பேசுவான். அப்போ அந்த பிராமணர் வேஷத்தில் இந்த சிவபெருமான் தரையில் தன்னோட கால் கட்டவரில் ஒரு வட்டம் வரைவர், சக்கரம் வரைவர் இல்லையா. நம்ம மண்ணில் இப்படி காலால் இப்படி ஒரு வட்டம் போடுறோம் இல்லையா, அது மாதிரி மண்ணில் இப்படி ஒரு வட்டம் போட்டு இந்த தரையில் நான் ஒரு சக்கரம் போட்டிருக்கேன் இல்லையா, அது ஒரு நாள் தூக்க முடியுமா பாரு, அது தூக்கினேன்னா நான் ஏற்றுக்கிறேன், நீ பெரிய வீர பலசாலி அப்படிங்கிறார். இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா தரையில் சக்கரமாக வரைஞ்சதை அப்படி பேத்து எடுப்பான். அப்படி அதை பேத்து எடுத்ததும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தன் தலைக்கு மேலே தூக்கி காட்டுவான். ஆனால் அந்த சமயத்தில் அது அந்த சக்கரமாக மாறி அந்த ஜலந்தரனை அப்படி ரெண்டாக பிளந்துடும். ஜலந்தரனை அழிஞ்சு போயிடுவான், செத்து போயிடுவான். அந்த சக்கரம் அதுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட இருக்கும். விஷ்ணு இந்த சக்கரத்துடைய இதெல்லாம் இது பண்ணிட்டு, ஆக இந்த சக்கரம் நமக்கு இருந்தாக்க நம்ம இன்னும் நமக்கு வலிமை ஜாஸ்தியாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறார். அதனால் அந்த சக்கரம், சிவபெருமான்கிட்ட இருந்த சக்கரம் தனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் திருவிழிமேழலை அப்படிங்கிற ஸ்தலத்தில் இறைவனை வழிபடுவார். அதுவும் இந்த நன்னிலம் இருக்கு இல்லையா, நன்னிலத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்தலம் அது திருவிழிமேழலை. அந்த திருவிழிமேழையில் விஷ்ணு தினம் இறைவனை அர்ச்சிப்பார், பூஜை பண்ணுவார். தினம் 1000 தாமரை பூக்களை கொண்டு வந்து அந்த 1000 தாமரை பூக்களை போட்டு இறைவனை அர்ச்சிப்பார். இப்படி பல நாள் ரொம்ப இதோட பூஜை பண்ணிட்டு இருக்கார் பக்தியோட. அப்போ இறைவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான், ஒரு சின்ன லீலை பண்ணுறான். ஒரு நாள் அந்த 1000 பூ வச்சுருக்கார், சாஸ்திரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறாரு வச்சுக்குவோம். அன்றைக்கி 1000 பூவெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறப்போ கடைசியில் இப்போ ஒரு பூ குறைஞ்சி போயிடுறது.
1000 பூ போடுறப்போ எல்லா பூவும் பட்டாச்சு, ஒரு பூ இன்னொரு பூ வேணும், ஆனால் அங்கே பூ இல்லை. பூஜை எப்படி முடிக்கிறது? சாஸ்திரநாமம் சொல்லி பூஜை பண்ண போகிறோம், 1000 பூ போடணும், ஒரு பூ குறையிறது. இப்போ என்ன பண்ணுறது? பூஜை விட்டுட்டு எழுந்து போய் பூவை எடுத்து தேடி கொண்டு முடியாது. உடனே விஷ்ணு என்ன பண்ணுறார், தன்னுடைய கண்களில் ஒரு கண்ணையே எடுத்து, தாமரை போன்ற கண்ணையே எடுத்து தாமரையாக இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணிடுறார். அதை கண்டு இறைவன் மகிழ்ந்து அவருக்கு அந்த சக்கராயுதத்தை அருள் புரிகிறார். இது திருவிழிமேளையில் வர ஸ்தல வரலாறு. இது அதை இங்கே சுந்தரர் இந்த பாட்டில் சொல்கிறார். அந்த சக்கரத்தை விஷ்ணுவுக்கு கொடுத்த பெருமான் அப்படின்னு. அதுதான் இந்த பாட்டுடைய கதைகள். இப்போ இந்த பாட்டுடைய வார்த்தைகளுக்கு போவோம். பிலம் தரு வாயினோடு பெரிதும் வலி மிக்குடைய ஜலந்தரன். அவன் எப்படிப்பட்ட ஜலந்தரன்னாக்க, பெரிதும் வலி மிக்கு உடைய ஜலந்தரன், ரொம்ப வலிமை உடைய. அது எப்படி 2 அட்ஜெக்டிவ் போட்டிருக்க பாருங்க. பெரிதும் வலி மிக்கு உடைய, மிக்குனாலும் நிறையன்னு அர்த்தம், பெரிதும்னாலும் நிறையன்னு அர்த்தம். மிகப்பெரிய ஆற்றலை மிகப்பெரிய அளவில் உடைய ஜலந்தரன். அவன் எப்படி இருக்கான்? அவன் வாயை பற்றி வர்ணிக்கிறார் முதல் ஃப்ரேஸ். பிலம் தரு வாயினோடு. பிலம்னாக்க இந்த பாட்டில் அர்த்தம் பார்க்கறதுக்காக நான் போய் பார்த்தேன். பிலம்னா குகை அப்படின்னு அர்த்தம். குகை போன்ற வாயை உடையவன் ஜலந்தரன் அப்படின்னு இதில் வர்ணிக்கிறார். அப்படின்னா எவ்வளோ பெரிய வாய் இருக்கணும்னு நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா? நம்ம வாய் ஒரு குகை மாதிரி இருக்கணும்னா அவன் எவ்வளோ பெரிய உருவம் இருக்கணும் அவனுக்கு. அப்படி குகை போன்ற வாயை உடையவனும் மிக மிக பெரிய வலிமை உடையவனுமாகிய ஜலந்தரன் அவனுடைய ஆகம்னா உடம்பு, அந்த உடம்பை இரு பிளவாக்கிய சக்கரம். அந்த சக்கராயுதம் அவனோட உடம்பை 2 வெட்டித்து, ஜலந்தரனோட உடம்பை 2 பிளவா வெட்டித்து. அந்த சக்கராயுதம், அந்த சக்கரம், அதை முன்னொரு காலத்தில் நிலம் தரு மாமகள் கோன் இல்லையா? இந்த விஷ்ணுவோடைய வர்ணனை இது 2 தான் பொருள் வரலான்னு உரையில் சொல்கிறான். நிலந்தரு மாமகள்னாக்க, மாமகள்னா லக்ஷ்மி, அழகிய மான அழகு, லக்ஷ்மின்னு அர்த்தம். அந்த நிலத்தை தருகின்ற லக்ஷ்மி அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலம் தரு லக்ஷ்மின்னாக்க, அந்த நிலம் தரு அப்படிங்கிறத லக்ஷ்மியோடையும் வச்சுக்கலாம், இல்லைன்னா விஷ்ணுவுக்கும் வச்சுக்கலாம். அது எப்படி நம்ம அட்ஜெக்டிவ் எந்த வார்த்தையோட பொருத்தி பொருள் கொள்கிறோங்கிறத பொறுத்து நமக்கு இருக்குது. 2 விதமாக பொருத்தலாம். நிலந்தரு மாமகள்னா நமக்கு நிலம் முதலிய வளங்களை தருகின்ற லக்ஷ்மின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னாக்க நிலம் தரு நெடுமால். நிலம் தரு நெடுமால்னா என்ன? நிலத்தை உண்டு உமிழ்ந்தான் விஷ்ணு. அது இன்னொரு புராண கதை. இது அப்படி நிலத்தை உண்டு உமிழ்ந்த விஷ்ணு அப்படின்னு பொருள் கொள்ளலாம். 2மே பொருந்தலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி பொருள் கொள்ளலாம் நீங்கள். அதனால நிலம் தரு மாமகள் கோன். மாமகள் கோன்னா லக்ஷ்மிக்கு கணவன், அது விஷ்ணு. நிலந்தரு மாமகள் கோன் நெடுமார்க்கு. நெடுமால் அப்படின்னா நீண்ட விஷ்ணுன்னு அர்த்தம். திருமால் வாமனனா மகாபலிகிட்ட 3 அடி நிலம் கேட்டு வாங்கி, அப்புறம் மிக உயர்ந்த திரிவிக்ரமனா வளர்றார் இல்லையா? அதனால நெடுமால் அப்படின்னு விஷ்ணுவுக்கு வர்ணிக்கிறப்ப சில இடங்களில் வரும். நிலம் தரு மாமகள் கோன் நெடுமார்க்கு. மார்க்குனா மாலுக்கு அப்படின்னு அர்த்தம். திருமாலுக்கு அருள் செய்த பிரான், அவனுக்கு அந்த சக்கரத்தை வரமாக தந்த பெருமான் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமான் எங்க இருக்கான்? நலம் தரு நன்னிலம். அந்த நன்னிலத்தில் இருக்கான். அது எப்படிப்பட்ட நன்னிலம்? நலம் தரு நன்னிலம், ரொம்ப நன்மை தருகின்ற நன்னிலம். அங்கே போய் வழிபட்டாக்க நமக்கு எல்லா நலங்களும் கிடைக்கும். அப்படி நலம் தரு நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவன் அந்த சிவபெருமான் அந்த நன்மைகள் தருகின்ற நன்னிலத்தில் இருக்கிற பெருங்கோவிலில் வீற்றிருக்கிறான். இதான் 5ஆம் பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். கேள்விகள்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா பிலம் அப்படின்னா குகை, கேவ்.
ஸோ பிலம் தருனா அது போன்ற, குகை போன்றன்னு எடுத்துக்கணும். குகை போன்ற வாய் அப்படின்னா வாய் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அந்த வாய் அவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ ப்ரொபோஷனேட்டாக அவன் எவ்வளோ பெரியவன், எவ்வளோ அவனோட உருவத்தை நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட ஜலந்திரன். நலத்தை கொடுக்கின்ற. தருதல் அப்படின்னா தர்றது, கொடுக்கிறது. ஆமா ஆமா. முதல் இதில் பிளந்தருங்கிறதுல அந்த தரு அப்படிங்கிறது அந்த ஒரு கம்பேரிசன் மாதிரி, ஒரு லைக்னஸ்க்காக. வேற ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா? மியூட்டில் இருந்தாலும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.